திடீரென அயர்லாந்து அணிக்காக பேட்டிங் செய்ய களமிறங்கிய சூரியவன்சி, அதுவும் இந்திய அணிக்கு எதிராகவே. பயங்கர ட்விஸ்டில் முடிந்த இரண்டாவது டி20. இந்திய பவுலர்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன நடந்தது தெரியுமா? அதாவது, இந்திய கிரிக்கெட் அணி தற்போது அயர்லாந்து அணிக்கு எதிரான 2 டி20 போட்டிகளில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே சமீபத்தில்தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரை விளையாடி முடித்திருந்தது. அந்த தொடரை பொறுத்தவரையில் ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் என 2 விதமான தொடரிலும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி ஒருநாள் தொடரையும் கைப்பற்றி இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை மொத்தமாக வாஷ் அவுட் செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது ஆப்கானிஸ்தான் தொடர் முடிந்த கையோடு அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி களமிறங்கிவிட்டது. இந்த தொடரில் பெரும்பாலான முக்கிய வீரர்கள் இடம்பெறாமல் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணிதான் இந்த அயர்லாந்துக்கு எதிரான டி20 தொடரில் களமிறங்கியது. இதில் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமான சர்ப்ரைஸான செய்தி என்னவென்றால், முதல் முறையாக இந்திய சீனியர் அணியில் சூரியவன்சி இடம்பெற்றிருக்கிறார். ஆமாங்க, இந்த அயர்லாந்து தொடரில் சூரியவன்சி இந்திய சீனியர் அணியில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றுவிட்டார். இந்த நிலையில்தான் அப்படிப்பட்ட சூழலில் இந்த அயர்லாந்து தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. இந்திய ரசிகர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகத்தான் இருந்தது. அதற்கு காரணம், மிக மிக குறைந்த வயதில் ஒரு வீரர் சர்வதேச சீனியர் அணி ஒன்றில் இடம்பெறுகிறார். அதுவும் அதிரடிக்கு பேர் போன வீரர். ஆகவே அவர் எப்படி செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சரி அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் அப்படிப்பட்ட இந்த தொடரில் சூரியவன்சி எப்படி செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அந்த ஒரு டி20 மேட்ச் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றும் காத்திருந்தது. அது என்னன்னா, இந்த 2 அணிகளுக்கு எதிரான டி20 மேட்ச் சமீபத்தில் தான் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற அயர்லாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அப்படியாக பேட்டிங் செய்ய முடிவெடுத்த அயர்லாந்து அணி இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதே சமயம் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் அயர்லாந்து அணியை பொறுத்தவரையில் 15 பேர் கொண்ட நபர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை. வெறும் 12 பேர் கொண்ட வீரர்கள் மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கேற்றனர். அதாவது 11 பேர் என்பது மைதானத்தில் இறங்கி விளையாடக்கூடியவர்கள். ஆகவே எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு நபர்தான் சப்டிடியூட்டாக பெஞ்சில் அமர்ந்திருந்தார். இந்த ஒரு விஷயம்தான் இந்த போட்டியில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய அயர்லாந்து அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அயர்லாந்து பேட்ஸ்மேன்கள் சிறப்பாகவே விளையாடி வந்தனர். சரியாக முதல் 3 ஓவர்களில் 32 ரன்கள் வரை எடுக்க, பின்னர் 4வது ஓவரில் அயர்லாந்து பேட்ஸ்மேன் ஒருவருக்கு கையில் அடிபட்டது. இதன் காரணமாக அந்த பேட்ஸ்மேன் போட்டியின் பாதியிலேயே விலகினார். ஆக போட்டியின் பாதியிலிருந்து விலகிய அந்த நபருக்கு பதிலாக பெஞ்சில் அமர்ந்திருந்த அந்த 12வது வீரர் மாற்று வீரராக சேர்க்கப்பட்டார். இந்த சூழலில்தான் அடுத்து எந்த ஒரு அயர்லாந்து பேட்ஸ்மேனுக்கும் காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற சிக்கலான சூழல் உருவானது. ஆனால் பட்ட காலிலே படும் என்ற பழமொழிக்கு ஏற்பது போல மீண்டும் ஒரு அயர்லாந்து பேட்ஸ்மேனுக்கு காயம் ஏற்பட்டது. அதுவும் ரன்னெடுக்க ஓடும்போது காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு போட்டியிலிருந்து விலகினார். இதன் காரணமாக அயர்லாந்து அணியில் மொத்தமாகவே ஒரு நபர் குறைந்துவிட்டார். இந்த சூழலில்தான் இதுபோன்ற சமயங்களில் எதிரணி வீரர்களை கூட சம்பந்தப்பட்ட அணி பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாங்க, இதுபோல அந்த காலத்திலிருந்தே இப்போது வரை எத்தனையோ போட்டிகள் நடந்திருக்கிறது. நம்முடைய கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் கூட இதுபோன்ற ஒரு சூழலில் பாகிஸ்தான் அணிக்காகவே விளையாடியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட சூழல்தான் இப்போதும் உருவானது. இந்த சூழலில் அயர்லாந்து அணிக்காக பேட்டிங் செய்வதற்கு இந்திய வீரர்களில் யாரேனும் ஒருவரை பேட்டிங் செய்ய கோரிக்கை வைத்தது அயர்லாந்து அணி. அப்போதுதான் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று அரங்கேறியது. ஆமாங்க, இந்த தொடரை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தவும் இந்த தொடருக்கு மிகப்பெரிய விளம்பரமாக அமைவதற்கும் புதிய முயற்சியை ஐசிசி கையில் எடுத்தது. அது என்னன்னா, திடீரென சூரியவன்சியை அயர்லாந்து அணிக்காக பேட்டிங் செய்ய இந்திய அணி களமிறக்க ஒப்புக்கொண்டது. இதுதான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக மாறியது. அதுவும் அப்படியாக சூரியவன்சி அயர்லாந்து ஜெர்சியை அணிந்து இந்திய அணிக்கு எதிராக அயர்லாந்து அணிக்காக பேட்டிங் செய்ய களமிறங்க அந்த காட்சியை பார்ப்பதற்கே புல்லரிப்பாக இருந்தது. இந்த சூழலில் சூரியவன்சி எப்படி விளையாடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியது.
ஏனென்றால் இவர் சும்மாவே காட்டுன்னு காட்டுவாப்ல. இதில் இப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன செய்வார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது அதிகமானது. அதுவும் அயர்லாந்து ஜெர்சியை அணிந்து கொண்டு பேட்டிங் செய்ய சூரியவன்சி மைதானத்துக்குள் வரும்போது ஒட்டுமொத்த இந்திய வீரர்களும் சூரியவன்சியை கலாய்த்து தள்ளினார்கள். சூரியவன்சியும் சிரித்தபடி பேட்டிங் செய்ய வந்து அதுவரை சிரித்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த இந்திய அணி வீரர்களையும் சிரிப்பை ஒரு சில பந்துகளிலேயே நிறுத்திவிட்டார். சூரியவன்சி களமிறங்கி முதல் 2 பந்தை அடுத்தடுத்து சிக்ஸருக்கு பறக்கவிட, அதன் பிறகு அதே ஓவரில் இன்னொரு பவுண்டரி அடித்து இவர் எதிர்கொண்ட முதல் ஓவரிலேயே இவர் மட்டுமே 17 ரன்கள் வரை எடுத்துவிட்டார். அப்போதுதான் இந்திய அணி வீரர்களின் சிரிப்பும் அடங்கியது. மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமோ என்றும் இந்திய வீரர்கள் யோசிக்க தொடங்கியிருப்பார்கள். இவர்கள் யோசித்தது போலவே அடுத்தடுத்த ஓவர்களிலும் சூரியவன்சி சுழட்டி அடிக்க, இதனால் இந்திய பவுலர்கள் ஸ்தம்பித்து நின்றனர். ஏற்கனவே ஐபிஎல்லில் சூரியவன்சி விளையாடும் போது இந்திய நட்சத்திர பவுலர்கள் அனைவரின் பந்து வீச்சையும் வெளுத்து வாங்கியிருக்கிறார். அதுவும் உலகின் நம்பர் 1 பவுலரான ஜாஸ்பிரீத் பும்ராவின் பந்து வீச்சை கூட நாராக கிழித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்ட ஓரளவுக்கு 2ஆம் கட்ட பவுலர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது பும்ரா அளவுக்கு இவர்கள் சிறப்பாக பந்து வீச முடியாது. அப்படிப்பட்ட இவர்கள் இதுபோன்ற சூழலில் சூரியவன்சியிடம் சிக்கினால் என்னவாகும் என்பதை இந்த போட்டியில் சூரியவன்சி காட்டியிருந்தார். ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியவன்சி வெறும் 12 பந்தில் அரை சதம் எடுத்து இந்திய பவுலர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். அதுவும் சூரியவன்சி அடித்த ஒவ்வொரு பவுண்டரிக்கும் அயர்லாந்து வீரர்கள் பெவிலியனில் இருந்தபடி எழுந்து நின்று கைதட்டி கொண்டே பாராட்டினார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த போட்டிக்கு பிறகு சூரியவன்சியை பல லட்ச கோடி ரூபாய் கொடுத்து கூட அயர்லாந்து அணி வாங்கிவிடும் என்றுதான் தோன்றியது. அந்தளவுக்கு அயர்லாந்து அணி சூரியவன்சிக்கு ஒவ்வொரு பந்திலும் மிகப்பெரிய பாராட்டை வெளிப்படுத்தியது. பின்னர் அதிரடியாக விளையாடிய சூரியவன்சி 31 பந்துகளை எதிர்கொண்டு 97 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். இன்னும் 3 ரன்கள் எடுத்திருந்தால் சதத்தை கூட எடுத்திருப்பார். ஆனாலும் இவரது அதிரடி என்பது இந்திய அணிக்கு ஏற்கனவே தேவையான டேமேஜை ஏற்படுத்திவிட்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடியால் அயர்லாந்து அணியின் மற்ற பேட்ஸ்மேன்களும் நிதானமாகவே விளையாடினார்கள். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 213 ரன்கள் வரை அயர்லாந்து அணி எடுத்துவிட்டது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் நம்முடைய அபிஷேக் சர்மா மட்டுமே ஓரளவுக்கு அதிரடியாக விளையாடி 71 ரன்கள் வரை குவித்திருந்தார். மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் பெரும்பாலும் சொற்ப ரன்களில்தான் விக்கெட்டை இழந்தனர். அதற்கு காரணம் அயர்லாந்து அணியின் பந்துவீச்சை இந்த போட்டியில் மிகவும் சாதாரணமாக எடை போட்டுவிட்டனர் இந்திய பேட்ஸ்மேன்கள். அதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி 202 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. இதனால் கிட்டத்தட்ட 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் அயர்லாந்து அணி வெற்றி பெற்றது. அதுவும் இந்த போட்டியில் அயர்லாந்து அணிக்காக பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியது சூரியவன்சி தான். ஆக இந்த போட்டி முழுக்க ஒட்டுமொத்த சர்ப்ரைஸாகவே நடந்து முடிந்தது. இனி எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இப்படி ஒரு வினோதமான வித்தியாசமான மேட்ச் நடக்குமா என்று கேட்டால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். ஆனாலும் இந்த ஒரு மேட்சை அயர்லாந்து அணியும் மறக்காது, இந்திய அணியும் மறக்காது, ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் அணிகளில் எந்த அணியாக இருந்தாலும் மறக்காது. அப்படி ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை இந்த போட்டியில் செய்து காட்டியிருந்தார் சூரியவன்சி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.